எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்மளோட 14th டே ஆஃப் குவாரண்டைன், 14 நாள் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகுது. காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நல்லா மழையாக இருக்குது, அதனால தான் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் ஃபுல்லாக பதிமுகம் போட்டு தண்ணி கொதிக்க வைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் இது ஆயுர்வேத பவுடர் தான். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. சந்தனத்தோட ஸ்மெல்லு வருது, அதே மாதிரி நன்னாரியோட ஸ்மெல்லு வருது, ராமச்சத்தோட ஸ்மெல்லு வருது. இது நம்ம இப்போ குவாரண்டைன் நிற்கிறதுனால கவர்மெண்ட் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இருந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொண்டு கொடுத்த கொஞ்சம் ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் தான் இதில். அதில் ஒரு ஐட்டம் தான் இப்போ நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு அதுக்குள்ளே போட்டிருந்தேன். இன்னும் ஒரு ஐட்டம் பாருங்கள், இது ஃபுல்லாக பவுடராக இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்றது கரெக்டாக எழுதியிருக்கு. இதோட பேரும் எனக்கு தெரியல. கஷாயம் தான் இது. இது இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக பவுடராக எடுத்துட்டு 4 கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு 1 கிளாஸ் தண்ணியாக வற்றிச்சு ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடிக்க சொல்லியிருக்கு. இது இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான். குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, பெரியவங்க மட்டும்தான், நான் மட்டும்தான் குடிக்க சொல்லியிருக்கு. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி ஒரு டேப்லெட்டும் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்கிரிப்டில் 10 இருக்குது, 10 நாளைக்கு தான் அவங்க கொடுத்துருக்கு. இது டெய்லி ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. வில்வாதி குளிகான்னு அதில் எழுதி இருக்குது. இதுவும் அவங்க ஃப்ரீயாக எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கு, எதுவுமே காசு எதுவும் வாங்கலை. இதுவும் இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தது தான். அதில் கரெக்டாக எழுதியிருக்கு, நம்ம பேர், அது டோசேஜ் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கு. இந்த பவுடர் தான் நம்ம இப்போ கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு குடிக்கிறதுக்காக கொதிக்க வச்சது. இது குழந்தைங்களுக்கும் குடிச்சிக்கலாம், நம்ம பெரியவங்க மட்டும் இல்லை, சாதாரண தண்ணி குடிக்கிற மாதிரியே குடிச்சிக்கலாம். இதோட பேர் ஷடங்க கஷாய சூர்ணம்னு போட்டிருக்கு. இது அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டதுக்கு அப்புறம் தான் இது கொண்டு போய் கொடுத்தது. என்கிட்ட கேட்டாங்க கொசு இருக்கான்னு கேட்டாங்க. கொசு 1-2 சாயந்தரம் ஆகும்போது வருது அப்படின்னு சொன்னதுனால கொசுவை ஓட்டுறதுக்கும் இந்த மாதிரி தூபு கொடுத்துருக்கு. இது பவுடர் தான். அது நம்ம சாயந்தரம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, புகை வரும் இல்லைங்களா, புகைச்சா அது கொசு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருக்கு. இது ஒன்று மட்டும்தான் குழந்தைங்களுக்காக கொடுத்துருக்கு. டெய்லி 2 டைம் 1 ஸ்பூன் சாப்பிட சொல்லியிருக்கு. பேர் ஹரித்ரா கண்டம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் அந்த குடிக்கிற தண்ணி, இது 2 மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கு. மிச்சம் எல்லாம் எனக்கு மட்டும்தான். கொசுக்கு ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் கிறிஸ்டல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆயுர்வேத ஸ்மெல்லோடு இருக்கும், டேஸ்ட்டோடு இருக்கும், ஆனால் இனிப்பாக இருக்கும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்சி சாப்பிட்றாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. அவங்க பிடிச்சி இது சாப்பிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தான் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலேருந்து நமக்காக கொண்டு போய் கொடுத்தது. இப்போ இந்த தண்ணிக்குள்ளே போட்டதுனால தான் இதெல்லாம் நான் உங்களை காமிச்சு கொடுத்தேன். அந்த ஆயுர்வேத தண்ணி தான் டெய்லி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்க சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இதுவே குடிச்சிட்டு இருக்கும்போது சில டைம் நம்மளோட நார்மல் தண்ணி குடிக்கணும்னு தோணும் இல்லைங்களா, அதனால தான் அந்த பதுமுகம் நான் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ 2மே நல்லா கொதிச்சிருச்சு, சூடாகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஃப்ளாஸ்கில் சூடோடே ஊற்றி வச்சிருச்சுன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது இல்லைங்களா, அதனால எப்போதும் சுடு தண்ணி குடிக்கணும்னு தோணிருச்சுன்னா மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் இல்லைங்களா. சுடு தண்ணி பழக்கமே இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னதால் மட்டும்தான் இப்போ இந்த சுடு தண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. நான் இங்கே ஒரு ஸ்பெஷல் அப்பு இருக்குது, கண்ணூர் அப்புன்னு சொல்லுவாங்க, பஞ்சாரை அப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் முன்னாடி நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் அது இப்போ மறந்து போச்சு. மறுபடியும் சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக வந்துருச்சுன்னா நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு உங்களை காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு நேற்றே மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ காலையில் அது ஒன்று ரெடி பண்ணலான்னு நினச்சிட்டு இப்போ நான் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் கண்ணூர் அப்பம். என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இது இதுக்குள்ளே கொஞ்சம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட வேண்டியது இருந்துச்சு. அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் நான் அது மறந்துட்டேன். ஸோ பேக்கிங் சோடா போடாமல் பண்ணதுனால கொஞ்சம் ஹார்டாகி போயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ நான் போடலை, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் இது கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. இன்னொரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு இது கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக உப்புமாவு தான் செஞ்சுருக்கு. உப்புமா ப்ளெயினாக இருக்குது, இதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, கொஞ்சம் தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாத்திரம் பாருங்கள், இதுக்கு தான் உருளின்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமான அலுமினியம் உருளி. ஆனால் ட்ரெடிஷ்னலில் இது செம்பில் ஓட்டில் எல்லாம் தான் இந்த உருளி இருக்கும். வீடியோவில் நான் சொல்லும் போதெல்லாம் உருளின்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டாங்க, அதனால தான் அந்த பாத்திரம் நான் காமிச்சு கொடுத்தேன்.
உப்மாவுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல இனிப்பாக இருக்கிற பழந்தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஜவ்வ அரிசி ஊற வச்சுருக்கு. சாயந்தரம் ஒரு பாயசம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கேட்டாங்க, அதனால் அது ஊற வச்சுருக்கு. மத்தியானத்துக்காக பாருங்கள், மத்தியானத்துக்காக நான் ஒரு முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறாங்க. ரொம்ப நாளாச்சு நான் வீட்டில் மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டு எப்போவுமே அம்மா தான் கொண்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக அவங்களுக்காக ஒரு பிரியாணி செய்யலான்னு நினச்சேன். வீட்டில் கோழி இருக்குது, அம்மா வந்து முட்டை கொண்டு கொடுத்துருந்தேன். அதனால் அந்த முட்டை வச்சுட்டு நான் இப்போ இன்றைக்கி ஒரு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். இந்த பிரியாணியோட கம்ப்ளீட் ரெசிபி நான் இன்னும் ஒரு நாளைக்கு உடனே அப்லோட் பண்ணிடலாம். இப்போ ஏன் அப்லோட் பண்ணலை அப்படின்னா, இதில் வந்து 2-3 ஐட்டம் மிஸ்ஸிங்காக இருக்குது. எனக்கு வந்து பெருஞ்சீரகம் கிடைக்கல, மல்லி இலையும் புதினா இலையும் கம்மியாக தான் கிடச்சிருச்சு, வேண்ட அளவுக்கு கிடைக்கல. அதே மாதிரி மசாலையில் மெயினாக இருக்கிற ஐட்டம் இருக்குது, சாஜீரகம் சொல்லிட்டு கேரவே சீட்ஸ், அதுவும் கிடைக்கல. அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அது இல்லாமல் தான் பண்ணியிருக்கு பிரியாணி. அதெல்லாம் போட்டால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது இப்போ நான் அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கு. முட்டை பிரியாணி தம் போட்டு நான் வச்சுருக்கேன். அங்கே இருக்கட்டும், ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போ இது பாருங்கள், மல்லி இலையில் புதினா வாங்கும்போது கிடைச்ச தண்டு தான் இது, அதோட இந்த ஸ்டெம். இது வந்து ரொம்ப காஞ்சிருச்சு. இப்போது நமக்கு இங்கே அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இல்லை, அங்கேருந்து வர்றது தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நான் இங்கே வந்துட்டு சட்டியில் வச்சு இதே வந்து வளர்த்த போகிறேன். இது இப்போ நம்ம நிற்கிற குவாரண்டைன் வீடு ஒரு 1 வீக் கூட நான் காலி பண்ணிவிடுவேன், நம்ம வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ வந்து இங்கே வைக்க முடியாது. அதனால நான் ஒரு கிளாஸுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தா இந்த ஒரு 1 வீக்குக்குள்ளே இதுக்கு வேறு வந்துடும், ரூட்டு வந்துடும். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டே வச்சுக்கலாம்ல. அப்போ வந்து டைம் சேவ் ஆகும் இல்லைங்களா, உடனே முளைச்சிடும் இல்லைங்களா, வளர்ந்துடும் சீக்கிரம். இதில் நிறைய மலையாளம் வேர்ட்ஸ் மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கு, மன்னிச்சிக்கோங்க, எனக்கு தெரியல அதுக்குள்ள என்ன சொல்கிறதுன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம முட்டை பிரியாணி தம் எல்லாம் முடித்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கு. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. 2-3 ஐட்டம் மிஸ்ஸிங்காக இருக்குது, இருந்தாலும் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. தம் ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்துட்டு ரைத்தா, வெஜிடபிள் ரைத்தா, அப்புறம் பிக்கிள், இது 2 தான் சேர்த்துருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நான் இதோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனே அப்லோட் பண்ணிடுறேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம். மத்தியானத்துக்கு இது தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்ல மழையாக இருக்குது வெளியே. அந்த மழையில் தான் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே தான் நம்ம சூடாக இருக்கிற அந்த முட்டை பிரியாணி சாப்பிட்டேன். பாருங்கள், இது நான் நிற்கிற வீட்டில் ஜன்னல் வெளியே பார்க்கும்போது தெரியற ஒரு இடம்தான். லஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் காலையில் ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ண அந்த கண்ணூரப்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால நான் நாளைக்கு மறுபடியும் செய்ய போகிறேன். மறுபடியும் நான் 1 கப்பு அரிசி ஊற வச்சுருக்கு. இது வந்துட்டு நைட்டு அரைச்சி வைக்கலாம். அந்த ஜவ்வரிசி ஊற வச்சது வந்துட்டு இந்த பாயசத்துக்காக தான், சேமியா பாயசம். சாயந்தரம் தான் செய்கிறேன். இதோட வீடியோ நான் கரெக்டாக எடுத்திருக்கு. சேமியா பாயசம் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இது வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே செய்யும்போது கட்டியாகி போயிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டியாகி போயிடும். அது எதுவுமே இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஆறிடுச்சினாலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பாயசம் தான் இப்போ நான் செய்கிறேன். இதோட வீடியோ நான் ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன், தெரியாதவங்க வந்து பார்த்துக்கலாம். ஒரே ஒரு ஃபால்ட் என்னென்னா, இது வந்துட்டு ஏலக்காய் வந்துட்டு இங்கே பவுட்ரு பண்ண முடியல. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்கேயாவது இடித்து கொஞ்சம் பவுட்ரை பண்ணிடலாமான்னு. ஆனால் முடியல. நான் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தேங்காய் இருக்குது இல்லைங்களா, தேங்காய் எல்லாம் வச்சு இடித்து தான் அந்தளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்தேன். சாயந்தரம் வந்துட்டு 4 கப்பு பாயசம் ரெடியாக இருக்குது, 4 கிளாஸ் பாயசம் ரெடியாக இருக்குது. டீ காஃபி எதுவும் எங்களுக்கு இங்கே பழக்கம் இல்லை. அது எப்போது ரொம்ப குளிராக இருக்கும்போது தோணிருச்சுன்னா மட்டும் குடிக்கிற ஒரு ஐட்டம் தான் டீ காஃபி. இன்றைக்கி வந்து ஈவினிங்க்கு இதுதான், இந்த 4 கிளாஸ் பாயசம் எங்களுக்கு 4 பேருக்கு. நைட்டுக்கு பாருங்கள், நைட்டு வந்துட்டு சாப்பாடு தான். எப்போவும் சாப்பாடு இல்லை, ஆனால் இன்றைக்கி சாப்பாடு தான். எல்லாருக்குமே நிறைய பேர் எங்கிட்ட டவுட்டு கேட்டாங்க, ப்ரௌன் ரைஸ் எப்படி வேக வைக்கிறது அப்படின்ட்டு. இது வந்து மட்டை அரிசி தான், ப்ரௌன் ரைஸ் தான். இது வந்து வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கழுகி போட்டு தேவையான அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதே மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வேக வைக்கிறதுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லை. குக்கரில் வேக வைக்கும் போதும் இதே மாதிரி பண்ணிடலாம். அது வந்து தண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்துட்டு எனக்கு வந்து அம்மா குழம்பு கொண்டு கொடுத்தேன். ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, மழையில் அவங்க அங்கே வச்சுட்டு போனேன்.
என்ன குழம்புன்னு பாருங்கள். இதுதான் கேதல், மலையாளத்தில் கேதல்னு சொல்லுவாங்க. டியூனா ஃபிஷ் தான் இது. இது வந்து நல்ல காரம் போட்டு குழம்பு பண்ணி கொண்டு கொடுத்துருக்கேன் எங்களுக்காக. டின்னரும் ரெடியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க வந்து நல்ல காரமாக இருக்கிற குழம்பெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. சின்ன வயசுலேயே பழக்கிட்டாங்க. அதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. குடிக்கிறதுக்காக பதுமுகம் தண்ணி சூடாக எடுத்து வச்சுருக்கு. இது வந்துட்டு இதோட வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கு. எப்படி பதுமுகம் தண்ணி ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்காதவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அந்த வீடியோ ஒரு டைம் பாருங்கள். டின்னரும் முடிச்சிட்டாங்க. இன்னொரு வேலை இருக்குது. ஊற வச்ச அந்த 1 கப் அரிசி நாளைக்கு கண்ணூரப்பம் பண்ணுறதுக்காக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும். நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணல, நாளைக்கு நான் ஷூட் பண்ணிவிடுவேன். உடனே நான் இது வந்துட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணிடுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. இன்றைக்கி வந்து என்னுடைய 14th டே குவாரண்டைன். இன்றைக்கி 14 டே முடிச்சதுக்கப்புறம் நாளையிலிருந்து கொஞ்சம் முன்னாடி வாசலில் இறங்கிடலாம், கொஞ்சம் பக்கத்து வீடெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. எல்லாருமே சேஃபாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அது வரைக்கும் வணக்கம்.